நபித்தோழர்களிடத்தில் இருந்த ஒற்றுமை. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் தலைமை பொறுப்புக்கு வருகிறார். அபூ உபைதாவிற்கு கடிதம் எழுதுகிறார். அபூ உபைதாவே, ஷாமிற்கு அனுப்பிய படைக்கு ஹாலிதை நான் தளபதியாக ஆக்கியிருந்தேன். ஆனால் இப்போது அபூ உபைதாவே, ஷாமிற்கு அனுப்பக்கூடிய படைக்கு உம்மை நான் தளபதியாக ஆக்கியிருந்தேன். இப்போது நான் ஹாலித் இப்னு வலீதை அந்த பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் உம்மை விட ஹாலிதுக்கு போருடைய தந்திரங்களும் நுணுக்கங்களும் உம்மை விட அதிகமாக தெரியும் என்று. அதனால் இந்த முடிவை நான் எடுக்க முன் வருகிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள் அபூ உபைதா, ஹாலிதை விட என் உள்ளத்திற்கு நெருக்கமானவன் நீதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உமக்கும் அருள் செய்யட்டும் என்று கூறி கடிதத்தை முடிக்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீதுக்கும் அதே கடிதம் கொடுக்கப்படுகிறது. ஹாலித் அபூ உபைதாவிற்கு கடிதம் எழுதுகிறார். அபூ உபைதா அவர்களே, ஹலீஃபாவிடமிருந்து ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது. ஹலீஃபாவிடமிருந்து ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் உம்மை பதவியிலிருந்து நீக்கி நான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று ஹலீஃபா இணைந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த பதவியிலிருந்து நீங்கிவிட்டாலும் நான் தலைவராக நினைப்பது, நான் தலைமையில் செல்ல ஆசைப்படுவது உங்களுடைய தலைமையில்தான். ஒருபோதும் உங்களுடைய ஆலோசனைக்கு மாற்றமாக இந்த படையில் நான் எதையும் செய்ய மாட்டேன். அபூ உபைதாவே, உமக்கும் எமக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும். ஹாலிதிடமிருந்து உமருடைய ஆட்சி காலம் வருகிறது. உமர் கடிதம் எழுதுகிறார் மறுபடியும் அபூ உபைதாவுக்கு. அபூ உபைதா, இந்த படைக்கு பொருத்தமானவராக நான் உன்னை காண்கிறேன். ஹாலிதை பதவியிலிருந்து நீக்கி நீ இந்த பதவிக்கு வா. ஒரு படை தளபதியை, படையை வழிநடத்தக்கூடிய பதவி. ஹாலித் படையை முன்னேற்றி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அபூ உபைதா அந்த கடிதத்தை வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொள்கிறார். ஹாலிதின் தலைமையில் வெற்றி கிடைக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹு. போர் முடிந்து திரும்பியவுடன் ஹாலிதுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதா செய்தியை சொல்லுகிறார்கள். அமீருல் முஃமினீனிடமிருந்து எமக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் நீங்கள் பதவியிலிருந்து நீங்கி நான் வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் உங்களுடைய தலைமையில் தான் இந்த போரில் நான் படை செய்வதை, படையின் பின்னால் இருப்பதை விரும்பினேன். அதனால் இந்த கடிதத்தை மறைத்துக் கொண்டேன் ஹாலிதே என்று சொன்னார்கள். ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அழுதவர்களாக, ஏன் ஹலீஃபாவின் கடிதத்தை மறைத்தீர் அபூ உபைதா? இந்த படைக்கு நீங்கள் தலைமை தாங்கினால் என்ன, நான் தலைமை தாங்கினால் என்ன? வெற்றி இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தானே. அல்லாஹு அக்பர்.